கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த ஆகஸ்ட் மாதம் 22ஆம் நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை நாம் ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான ஆண்டவரே, ஆகஸ்ட் மாதம் 22ஆம் நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன இரவுல எங்களோடு கூட இருந்து எங்களை காத்து வழிநடத்தினேன். இந்த காலை நேரத்தில் எங்கள் ஜீவனோடு எழுப்பியிருக்கிறேன். நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் உம்முடைய இறை வார்த்தையை கேட்பதற்கு எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. அடியாரை மறைத்து நீர் பேசுகிறாச்சு. இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலை ஆசீர்வதியும். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களும் உம்முடைய இறை ஆசிரியர்களை தந்து வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சி கொண்டாடும். தோக்கு முதல் முடிவு மட்டுமாய் உம்முடைய இறை ஆளுகை பிரசன்னம் எங்களோடு கூட தங்கியிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். காலை வேளையிலே கடவுளை துதிக்கும்படியாக 331வது ஞான பாடலாகிய எந்த ஜீவன் இயேசுவே சொந்தமாக ஆளுமை என்ற பாடலை நாம் பாடுவோம். செகண்ட் வருஷம் 331. எந்தன் ஜீவன் இயேசுவே சொந்தமாக ஆளுமே, எந்தன் கால நேரமோ நீர் கையாடி அருளும். எந்தன் கைப்பெறான்பினா ஏவ பாடவோம், என் கால் வேகமாய் உழைக்கவும் அழகாய் விளங்கவும். எந்த நாவு இன்பமாய் ஓமாய் பாடவோம், என் வாய் மேற்பின் செய்தி கூறவும் ஏதுவாக்கி அருளும். எந்த நாஸ்தி தேவாரி மூற்றும் ஏற்று கொள்ளுவேன், போத்தி கால்வே யாவையும் சீத்தம் போல் பிரயோகியும். எந்தன் சேதம் இயேசுவே ஒப்புவித்து விட்டேனே, எந்தன் நெஞ்சில் தங்குவே அதை நேத்தம் ஆளுவேன். திருபாதம் பற்றினேன், எந்த நேசம் போற்றினேன், என்னையே சமூலமாய் தத்தம் செய்தேன் ஓமகாய். இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே,
எல்லாம் வல்ல தந்தை, மகன், தூய ஆவின் திருப்பெயராலே உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி, அது பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 22ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்களிலே இருக்கின்ற இறை வார்த்தைகள். இயேசு ஆண்டவர் கொடுக்கின்ற திருமண விருந்து உவமை பற்றிய செய்தி. திருமண விருந்து உவமை பற்றிய செய்தி. இந்த பகுதி லூக்கா 14ஆம் அதிகாரம் 15லிருந்து 24 இருக்கிறது. பேரலாக நம்ம அதை பார்க்குறோம். அன்பானவர்களே, பொதுவாக திருமண விருந்து என்பது தான் இன்றைய உலகத்தில் மிக சிறந்த ஒரு விருந்தாக நாம் பார்க்கிறோம். கடந்த நாட்களில் கூட அம்பானி குடும்பத்தில் ஒரு பெரிய திருமண நிகழ்வு நடந்தது. ஏராளமான அரசியல்வாதிகள், சினிமா நடிகர்கள், பிஸ்னஸ் எல்லாரும் கலந்து கொண்டார்கள். அதாவது சிறப்பான விருந்து, பரிசு பொருட்களையும் கொடுத்தார்கள். பேசும் போலாக உலக முடிவில் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துறார். ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த விருந்துல எல்லாருக்கும் அழைப்பு இருக்கு. இந்த திருமணத்துலனா பணக்காரங்களுக்கும் நடிகர்களுக்கும் மட்டும்தான் அழைப்பு. ஆனா இங்க எல்லாருக்கும் அழைப்பு. கடவுள் பெறுவதற்காக எந்த வித்தியாசமும் இல்லை, எந்த பாராபட்சமும் இல்லை. சாதி, மதம், இனம், மொழி, நாடு, கண்டம், இல்லையா, திசை, எதுவுமே இல்லை. எல்லாரும் அதில் வாங்க, சாப்பிடுங்க, கலந்து கொள்ளுங்க அப்படின்ற ஒரு அழைப்பு கடைசியில் கொடுப்பார். அதை இயேசு தாம் வாழ்ந்த நாட்களிலே அதை அவர்களுக்கு சொல்லுகிறார். இயேசு மீண்டும் அவர்களை பார்த்து ஓமைகள் வாயிலாக பேசியது. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். விண்ணரசை பற்றி பேசுகிறார். ஏன்னா இயேசு ஆண்டவருடைய செர்மனில் எப்பவுமே த கிங்டம் ஆஃப் காட், பெசிலியா டு தியோ என்று சொல்லப்படுகிற த கிங்டம் ஆஃப் காட். கிங்டம் என்று சொன்னால் கிரீக்கில் பெசிலியா, தியோ என்று சொன்னால் காட். அப்போ பெசிலியா டு தியோ, கிங்டம் ஆஃப் காட் என்ற தலைப்பில் தான் அவர் எல்லா செய்தியையும் எல்லா ஓமைகளையும் அவர் பேசினார். இங்கே அரசர் ஒருவர் திருமணம் நடத்த ஏற்பாடு செய்கிறார். திருமணம், அப்போ திருமணம் என்று சொன்னால் பெரிய விருந்து இருக்கும். எப்படி இந்த அம்பானி குடும்பத்தின் மக்கள் நடத்தினார்களோ அது போல அதில் எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கிறார். பாருங்க, அரசர் ஒருவர் தம் மகனுக்கு திருமணம் நடத்தினார். திருமணத்திற்கு அழைப்பு பெற்ற மக்களை கூட்டிக் கொண்டு வருமாறு அவர் தம் பணியாளர்களை அனுப்பினார். பணியாளர்கள் மூலமாக நீ போங்க, நான் ஏற்கனவே அழைப்பு எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறேன் இல்லையா, நீங்க எல்லாரையும் போய் அழைத்து வாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறார். அவர்களோ வர விரும்பவில்லை. பார்த்தீங்களா, அரசர் ஏற்பாடு செய்த திருமண விழாவிற்கு அழைப்பு பெற்றவர்கள் வர விரும்பவில்லை. நல்லா கவனிங்க, அழைப்பு பெற்றவர்கள் வர விரும்பவில்லை. ஒன்று. இரண்டாவது, மீண்டும் அவர் வேறு பணியாளர்களிடம், நான் விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறேன், காளைகளையும் கொழுத்த கன்றுகளையும் அடித்து சமையல் எல்லாம் தயாராக உள்ளது, திருமணத்திற்கு வாருங்கள் என அழைப்பு பெற்றவர்களுக்கு கூறுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். செகண்ட் டைம், முதல் முறை ஏற்கனவே ஒரு இன்விடேஷனை கொடுக்கிறார். ரொம்ப அழகான ஒரு பகுதி, த இன்விடேஷன் டு த சால்வேஷன், த இன்விடேஷன் டு த கிங்டம் ஆஃப் காட் இல்லையா, கடவுளுடைய அழகான ஒரு அழைப்பு கொடுக்கிறார். அழைப்பை கொடுக்கிறார் ஆண்டவர். வாப்பா, ரட்சிப்புக்குள்ளே வாங்க, ஆண்டவரை ஏற்றுங்க. முதல் முறை கொடுக்குறாரு, அடுத்தது ரெண்டாவது முறையும் கொடுக்குறார். முதல் முறையும் வரல, ரெண்டாவது முறையும் சொல்கிறாரு, காளைகளை
கொளுத்த கன்றுகளை நான் சமைத்திருக்கிறேன். நல்ல கறி சாப்பாடு. இன்றைக்கி எல்லா விருந்துலேயும் கறி இருக்குது. பிறந்தாலையும் கறி, இறந்தாலையும் கறி, வயதுக்கு வந்தாலையும் கறி. எல்லா வீட்டில் எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் கறி இல்லாத சாப்பாடே கிடையாது. எல்லா இடத்துலையும் இன்றைக்கி கறி சோறு தான், பிரியாணி தான். அப்போது கறி சோறு தயாராக இருக்குது, வாங்கப்பா சொல்லி அனுப்புகிறார். அழைப்பு பெற்றவர்களுக்கு கூறுங்கள் என்று சொல்லி அனுப்பினார் இல்லையா? அப்போ எல்லாரும் மகிழ்ச்சியாக வந்தாங்களா? பாருங்கள். அழைப்பு பெற்றவர்களோ அதை ஒரு பொருட்டாய் எண்ணவில்லை. ஒருவர் பாருங்க என்னென்ன சாக்கு சொல்லிட்டு போகிறாங்க. ஒருவர் தம் வயலுக்கு சென்றார். ஒருவேளை ஒரு விவசாயியாக இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய பண்ணக்காரனாக இருக்கலாம், நிலம் அதிகமாக வைத்திருக்கலாம். அவர் நிலத்துக்கு போயிடுறார், வேலை செய்யணும்பா அப்படின்ட்டு. வேறொருவர் தம் கடைக்கு சென்றார். தம் கடை அப்படின்னா அவர் கடை வச்சுருக்கார், அவர் பிஸ்னஸ் மேனை தான் கூப்பிட்டுருக்கிறார், கடைக்கு போயிருக்கிறார். வேறொருவர் அவருடைய பணியாளர்களை பிடித்து இழிவுபடுத்தி கொலை செய்தார். எவ்வளோ ஒரு கொடூரமான நிகழ்ச்சி பார். வரலன்னு சொல்லி அமைச்சிருக்கலாம். ஆனால் அவர் என்ன செய்கிறாங்க, அவங்க பணியாளர்களே அசிங்கப்படுத்தி இழிவுபடுத்தி நீங்கள் வந்து என்ன கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள இழிவுபடுத்தி கொலை செய்தார்கள். அப்பொழுது அரசர் செய்தியை கேள்விப்பட்டு தம் படையை அனுப்பி அக்கொலையாளிகளை கொன்றொழித்தார். அவர்களுடைய நகரத்தையும் தீக்கு இரையாக்கினார். பார்த்தீங்களா? இதுதான் அன்றைக்கு நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சி. இதை வந்து ஒரு ஆண்டவர் உவமையாக சொல்லுகிறார். கூப்பிடுறாரு, ஒருத்தர் வயலுக்கு போகிறாரு, ஒரு கடைக்கு போகிறாரு. ஒரு கூட்ட மக்கள் பணியாளர்களை அடித்து இழிவுபடுத்தி கொலை செய்கிறாங்க. இதை கேள்விப்பட்ட அரசர் என்ன பண்ணுறாரு, டக்குன்னு படையை அனுப்பி அவர்களையும் அழிக்கிறாரு, அவன் நகரத்தையும் தீக்கு இரையாக்கினார். அப்புறம் பின்னர் தம் பணியாளரிடம் திருமண விருந்து ஏற்பாடாகி உள்ளது. அழைக்க பெற்றவர்களோ தகுதியற்று போனார்கள். நல்லா கவனிங்க, அழைக்க பெற்றவர்கள் தகுதியற்று போனார்கள். எனவே நீங்கள் போய் சாலை ஓரங்களில் காணும் எல்லாரையும் திருமண விருந்துக்கு அழைத்து வாருங்கள் என்றார். இது யாரு? தகுதி இல்லாதவர்கள். தகுதியானவங்க யாருன்னு சொல்றார் ஆண்டவர்? பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன், பெரிய பெரிய பணக்காரர்கள், தகுதியானவர்களை அழைப்பு பெற்றார்கள். ஆனால் அவங்கெல்லாம் வரல. இன்னைக்கு தகுதியற்ற ரோட் சைடில் இருக்கிற ஏழை எளிய மக்கள், ஆமென், பிரைஸ் தி லார்ட், மார்ஜினலைஸ்டு பீப்புள், டவுன் ட்ரோடன் பீப்புள் இல்லையா, ஏலியனேட்டட் ஃப்ரம் த சொசைட்டி, ஜாதினால மதத்தினால இழிவுபடுத்தப்படுகிற மக்களை இன்றைக்கு அழைத்து வர சொல்லுகிறார். இதே மத்திய சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். அநேக மக்கள் மேற்கிலிருந்தும் கிழக்கிலிருந்தும் இந்த ஆண்டவருடைய ராஜ்யத்தில் வந்து சேருவார்கள். அவங்க பல்வேறு திசைகளில் இருந்து வருவார்கள் என்று ஆண்டவரே சொல்றார். அப்போ அந்த பணியாளர் வெளியே சென்று வழியில் கண்ட நல்லோர் தீயோர் இல்லையா யாவரையும் கூட்டி வந்தார். திருமண மண்டபம் விருந்தினால் நிரம்பியது. அரசர் விருந்தினரை பார்க்க வந்தபோது அங்கே திருமண ஆடை அணியாத ஒருவனை கண்டார். திருமணத்துக்கு அழைப்பு பெறாங்க. எல்லாரும் திருமணத்திற்கான ஆடைகளை அணிந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அதில் ஒரு மனுஷன் இருக்கிறான், திருமண ஆடை அணியவில்லை. அரசர் அவனை பார்த்து, தோழா, திருமண ஆடை இன்று எவ்வாறு உள்ளே வந்தாய் என்று கேட்டார். அவனோ வாயெடுத்து நின்றான். அப்பொழுது அரசர் தம் பணியாளரிடம், அவருடைய காலையும் கையை கட்டி புறம்பே உள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். இவ்வாறு அழைப்பு பெற்றவர்கள் பலர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று சொன்னார். அன்பானவர்களே, இந்த ஓமை எதை குறிக்கிறது என்பதை நமக்கு தெரியும். அரசர் கடவுள், மகன் அவருடைய மகன் என்று சொன்னால் குமாரன், திருமண விருந்து என்று சொன்னால் பரலோக வாழ்க்கை ராஜ்யம். அந்த பரலோக ராஜ்யத்தில் நம்ம எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்குறார். ஏழை பணக்காரன் எல்லாம் வித்தியாசம் இல்லாமல் கொடுக்குறார். அவன் அந்த அழைப்பை நம்ம என்ன பண்ணுறோம், உதாசீனப்படுத்துகிறோம். அவங்க வேலையை பார்த்துனுக்கிறோம். எப்போ கொடுக்குறாரு? மிஷினரிகள் வழியாக கொடுத்தாரு, வசனத்தின் வழியாக கொடுத்தாரு, வசனத்தின் வழியாக கொடுத்தாரு இல்லையா? எல்லாருக்கும் அழைப்பு போகுது. ஆனால் என்ன பண்ணுறாங்க? அழைப்பை நிராகரித்தார்கள், அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை, அழைப்பை உதாசீனப்படுத்தினார்கள். அது சிலரை என்ன பண்ணாங்க? கொலை செய்தார்கள். அப்போ தான் ஆண்டவருக்கு கோபம். யார் அவங்க கொலை செய்தது? யார்? மிஷினரிகளை. இன்றைக்கி மிஷினரிகளை பல இடங்களில் துன்புறுத்தி கொலை செய்வதை நம்ம பார்க்குறோம். அதாவது அவங்க சுவிசேஷத்தை சொல்ல போகிறாங்க, வெறும் சுவிசேஷத்தை சொல்ல அந்த மக்களுக்கு வாழ்க்கை தராங்க இல்லையா? ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கிற மக்களை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவங்க அடிமை இடத்துல இருப்பாங்க, சாதியிலோ மதத்திலோ ஏதோ ஒன்று.
அதிலிருந்து வெளியே கொண்டு வந்து அவங்களுக்கு கல்வியை கொடுத்து, அவங்களுக்கு படிப்பை கொடுத்து, அவங்களுக்கு மருத்துவத்தை கொடுத்து மேலே கொண்டு வராங்க. ஆனால் ஒரு மிஷினரி சொல்லுகிறார், ஒரு ஆயர் சொல்கிறாரு, எங்கே மக்கள் கல்வியிலும் நாகரிகத்திலும் அவங்க வளர்ந்திருக்கிறார்களோ அங்கே தேடி பாருங்கள், ஒரு கிறிஸ்தவ மிஷினரியின் கல்லறை இருக்கும் என்று. ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஏன்னா அந்த மிஷினரியின் மூலமாக அவர்கள் எல்லா காரியங்களையும் பெற்றுக்கொண்டார்கள், ரட்சிப்பையும் பெறுறாங்க. கடைசியாக அவங்க அதான் சொல்லப்படுகிறது. அப்போது மிஷினரிகள் வழியாக ஏராளமான பணிகள், சமூக பணிகள் இன்றைக்கு செய்யப்படுகிறது. அதை பார்க்குறதில்ல, மத மாற்றத்தை மட்டும்தான் பார்க்குறாங்க. மதம் மாற்றிட்டான்னு தான் சொல்லுகிறாங்களே தவிர, அவங்களால இன்றைக்கி எத்தனையோ மக்கள் சாதியின் கொடுமையினால் பாதிக்கப்பட்டவங்க, மதத்தின் கொடுமையினால் பாதிக்கப்பட்டவங்க, இன்றைக்கு சமூகத்தை விட்டு தள்ளி வைக்கப்பட்டவங்க இல்லையா, பழங்குடியின மக்கள், எத்தனையோ மக்களிடத்தில் போய் இன்றைக்கி சுவிசேஷத்தை எல்லாம் சொல்லி, குறிப்பாக நார்த் ஈஸ்டில் நீங்கள் பார்க்குறீங்க, இன்றைக்கி அஸ்ஸாம் இல்லையா, கவுஹாத்தி, அந்த மணிப்பூர், அந்த ஸ்டேட்டில் சிஸ்டர்ஸ் ஸ்டேட் என்று சொல்லுவார், அங்கெல்லாம் வந்து இன்றைக்கி ஊழியத்தை செய்துட்டு அந்த பகுதியே மிசோராம் எல்லாமே இன்றைக்கி கிறிஸ்தவ மாநிலங்களாக இருக்கிறது. அதனால தான் இன்றைக்கி பொறுத்து கொள்ள முடியாத சிலர் என்ன பண்ணுறாங்க, அந்த பகுதியில் நடந்த கலவரத்துக்கு கூட போய் பார்க்க முடியாத தலைவர்களாக இன்றைக்கு இருக்கிறார்கள். அப்போது மிஷினரிகளை துன்பப்படுத்தினார்கள். அப்போ ஆண்டவர் சும்மா இல்லை, அவங்களுக்கு தண்டனை கொடுக்கிறார் இல்லையா, அவங்க பணியாளர்களை அவங்க கொண்டு போடுறதுனால தண்டனை கொடுக்கிறார். தொடர்ந்து என்ன பண்ணுறாரு, அழைப்பை கொடுக்கிறார். யாருக்கு? தகுதியற்றவர்களுக்கு. இப்போ எல்லாருக்கும் சொல்லுப்பான். தோமா வந்தபோது 1900 முதல் நூற்றாண்டில் வந்தார், ஃபஸ்ட்டு செஞ்சுரியில் வந்தார், AD 52. இப்போது வரும்போது அவர்கள் முதலாக நேரடியாக யார்கிட்ட போனார்னா, இந்த சமூகத்தில் இருந்த முதல் தர வரிசையில் இருந்த ஜாதிக்கிட்ட தான் போனார் இல்லையா. ஆனால் அவர்கள் தோமாவை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை வெறுத்தார்கள், துரத்தினார்கள். உடனே தோமா எங்கே போனார்? தலித் மக்களிடத்தில் போனார். அங்கே போய் அவருடைய ஊழியத்தை செய்தார். ஆனாலும் சில மக்கள், அந்த உயர்குடி மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கும் அங்கே நிறைய கிறிஸ்தவர்கள் கேரளாவில் இருக்கிறாங்க. கேரளாவில் தான் முதலாக தோமா வந்து ஊழியத்தை செய்தார் என்று வரலாறு சொல்கிறார். அப்போது ஒரு சில கூட்டத்தின் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். நிறைய மக்கள் இந்தியாவில் இன்றைக்கி தலித் கிறிஸ்டியன்ஸாக இருக்கிறதுக்கு காரணமே இன்றைக்கி யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் காலங்கள் மாறி இன்றைக்கி ஓரளவுக்கு எல்லா சாதியில் இருந்து கூட இன்றைக்கி கிறிஸ்துவை, ஏன் பிராமணர்களாக இருந்தவர்கள் கூட இன்றைக்கி சென்னையில் பிராமண கிறிஸ்தவ சங்கம் என்று ஒரு சங்கமே இருக்கிறது. அப்போது இவையெல்லாம் இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கும் மிஷினரிகளுக்கு துன்பங்கள், துயரங்கள் கொடுத்து கொண்டு தான் இந்த சமூகத்தில் இருக்கிறாங்க. அரசியல்வாதிகள் இல்லையா, மத தீவிரவாதிகள் எல்லாமே இன்றைக்கி இந்தியாவில் சர்வசாதாரணமாக நடக்குது. ஏன்னா இந்தியா வந்து ஒரு செக்குலர் கண்ட்ரி, ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடு. ஆனால் இங்கேயும் மதத்தின் பேரிலேயும் இன்றைக்கி அநியாயங்கள், அக்கிரமங்கள் நடப்பது உண்மையாகவே வேதனை அளிக்கிற ஒன்றாய் இருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்கிறார்? ரட்சிப்புக்கு அழைப்பு கொடுக்கிறார். நீ உதாசீனப்படுத்திட்டேன்னா உனக்கு வாழ்வு இல்லாமல் போயிடும். அதனால் தகுதி அற்றவர்களை அழைத்து அதில் உட்கார. அப்பவும் இன்னொரு தகுதி என்ன? ரட்சிப்பின் ஆடையை அணிந்து கொள்ளுவேன். யூ க்ளோத் வித் த ரைச்சஸ்னஸ் ஆஃப் காட். ஏசு ஆண்டவருடைய மரணம், மரண உயிர்த்த ரத்தத்தை சிந்தின அவருடைய அந்த உயிர்த்தெழுதலை, அந்த ரட்சிப்பை நீர் கொண்டாட வேண்டும் இல்லையா? அதை உடுத்தி கொண்ட நீ மகிழ்ச்சியாக இருக்கணும் இல்லையா? அதை தான் ஆண்டவர் சொன்னார். ஆகவே அதை நம்ம இந்த நாட்களிலே செய்வோம். ரட்சிப்பின் அழைப்புக்கு காத்திருவன்களாய் நாம் நடந்து கொள்ள தூய ஆவியானவர் தான் இந்த காலை நேரத்தில் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான ஆண்டவரே, காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன இரவு முழுவதும் கிருபையாக எங்களை காத்து வழி நடத்தினீர் ஆண்டவரே. அவ்வப்போது நல்ல மழை தந்து வருகிற, இன்னும் அதிகமான மழையை நாங்கள் எதிர்பார்க்கிற ராஜா. நாளில் கேட்ட வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய வாழ்க்கையில் நீர் பெரிய அழைப்பை தருகிறீர். அந்த அழைப்புக்கு நாங்கள் பாத்திரவான்களாய் இல்லாமல் இருக்கிறோம். ஆனாலும் கூட தகுதியற்ற எங்களை ஆண்டவரே, இதோ சாதியின் பேரில், மதத்தின் பேரில் எங்களை பிரித்து வைத்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் எங்களை எல்லாரையும் நீர் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்டிருக்கிறீர். நன்றி தகப்பனே. இன்றைக்கு நாங்களும் கூட ரட்சிப்பின் அனுபவத்தை ஆண்டவரை எங்கள் ஆடையாக நாங்கள் அணிந்து கொண்டு உம்முடைய பிள்ளைகளாய் வாழ தூய ஆவியானவர் எங்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்க. இந்த இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற மக்கள், அப்படியே இந்தியாவில், தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் யாவரையும் ஆசீர்வதிங்க.
கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள், மிஷினரிகள் ஆண்டவரை அவர்கள் செய்கின்ற ஊழியங்களை ஆசிரியர். குறிப்பாய் தாய் திருச்சபை, இந்திய சுவிசேஷத்தின் திருச்சபை, 3 சபை சங்கங்கள், ஆயர்கள், திருச்சபைகள், குடும்பங்கள் ஆண்டவரே இவருடைய பள்ளிக்கூடங்கள், ஸ்தாபனங்கள், பெதஸ்தா மருத்துவமனை சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று கெஞ்சி கொண்டார். உடைய கிருபை எல்லாரோடு தங்கியிருக்க வேண்டுமாய் கெஞ்சி கொண்டாடுகிறோம். ஆண்டவர் இந்த காலை வேளையில் என்னுடைய சமூகத்திலிருந்து ஆண்டவரே என்னுடைய இந்திய தேசத்திற்காக, உடைய தாய் திருநாடாகிய என்னுடைய தமிழ்நாடுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே இந்திய தேசத்தின் தலைவர்களை, குறிப்பாக என்னுடைய ஜனாதிபதி, பிரதமரை, என்னுடைய முதலமைச்சர், ஆண்டவருடைய கவர்னர், என்னுடைய கலெக்டர்ஸ் எல்லாருக்கும் ஜெபிக்கிறோம். அவங்க திறம்பட அவனுடைய பணிகளை செய்யும் அமைதி சமாதானமாக என்னுடைய இந்திய தேசம் திகழவும் கர்த்தர் கிருபை தார். தொடர்ந்து நம்முடைய ஆசீர்வாதங்கள் அந்த நாளில் ஆண்டவர் எங்களுக்கு தந்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே பிறந்த நாட்களை, திருமண நாட்களை கொண்டாடுகின்ற ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக என்னுடைய வேலூர் பகுதியை சார்ந்த வேலூர் கிறிஸ்து லுத்தரன் பேராலயத்தில் ஆண்டவரே ஆலயம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து திருச்சபையின் பல பொறுப்புகளிலிருந்து என்னுடைய ஜீவாப்பா கிரேஸ் அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வாதிங்க, நல்ல சுகத்தையும் பலத்தை தாருங்க. குறிப்பாக என்னுடைய அன்பு சகோதரர் மிஸ்டர் பிரவீன் ஜேக்கப் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே தன் பிறந்த நாளை கண்டு நன்றி செலுத்துகிறார். குவைத்தில் இருக்கிறார். ஆண்டவரே மகனை ஆசீர்வதிங்க, அந்த பணியில் நம்முடைய கிருபை தங்கியிருக்கட்டும். மகனுடைய எதிர்கால வாழ்வு சிறப்பாக அமைய ஆண்டவர் நாங்கள் ஜெபிக்கிறோம். மட்டுமாக உதவி செய்த எபினேசர் இனிமேலும் இம்மானுவேலராக இருந்து என் தேவனே என் மகனை வழி நடத்துங்க ராஜா. அதே போல அன்பு தம்பி செல்வின்காகவும் சகோதரர் செல்வின்காகவும் ஜெபிக்கிறோம். என்னுடைய இல்லத்திலிருந்து பெற்றோர்களை கவனித்துக் கொள்கிற அவருக்கு நல்ல சுகத்தை பலத்தை தாரும். மூத்த மகன் உடைய அன்பு சகோதரர் ஆனி அவர்களுக்காகவும், உடைய அன்பு மனைவி பிள்ளைகளுக்காகவும், ஆண்டவரை இளைய மகன் ராபின், உடைய அன்பான மனைவி குழந்தைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை குடும்பத்தை ரத்த கோட்டைகளை மறைத்துகளும், குறிப்பாய் பலவீனமாக இருக்கிற ஜீவாப்பாவுக்கு நல்ல சுகத்தை பலத்தை தாரும். குடும்பத்தை தாங்கி விசுவாசத்தில் வழிநடத்தி வருகிற இந்த கிரேஸ் அம்மாவுக்கு நல்ல சுகத்தை பலத்தை தந்து ஆண்டவரே நீர் வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த வயதான நாட்களில் எல்லா பலவீனங்களையும் நீங்கள் மாற்றுங்கிறாச்சு. அதே போல என்னுடைய அருமையான ஆம்பூர் சபை சங்கத்தினுடைய ஜாயின்ட் செக்ரட்டரி மதிப்புக்குரிய ஆண்டவரே என்னுடைய ஆசிரியர் ஜோன்ஸ் பிரசன்னதாஸ் அவர்களுக்கு ஜெபிக்கிறோம். இந்த நாளில் தன்னுடைய ஆண்டவர் பிறந்த நாளை கண்டு நன்றி செலுத்துகிற போது நம்முடைய கிருபை தங்கிருக்கட்டும். ஆண்டவரே திருச்சபையின் பணிகளையும் சபை சங்கத்தின் பணிகளையும், குறிப்பாக ஆசிரியராக இருந்து செய்கின்ற எல்லா பணிகளிலும் உடைய கிருபை தங்கிருந்து வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சி கொண்டாள். ஆண்டவரே இது விசேஷமாக என்னுடைய அன்பான மறைந்த கோயில் பிள்ளை என்னுடைய ஆண்டவரே ராஜி அண்ணன் அவர்களை அன்போடு நினைவு கூறுகிறோம். இன்றைக்கு அவருடைய ஆண்டவர் நினைவு நாள் எங்களை கடந்து சென்று ஏறக்குரிய 4 ஆண்டுகள் கடந்து விட்டது. கர்த்தாவை நீர் கண்ணோக்கி பாருங்க. அவரை இழந்திருக்கிற அவருடைய அன்பு ஆண்டவர் குடும்பத்தின் மக்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கும். லலிதா அம்மாவுக்காக, ஆண்டவர் சசியானுக்காக, 3 சகோதரிகள் குடும்பத்தின் மக்களுக்காக, என்னுடைய அன்பு சகோதரர் கிரேனுக்காக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, கண்ணோக்கி பாருங்க. அவர்கள் ஆண்டவரே ஒரு நல்ல சகோதரனை, நல்ல மகனை, இது நாங்களும் நல்ல ஒரு கோயில் பிள்ளை இழந்திருக்கிறோம். உலகம் தர முடியாத ஆறுதலை, தேர்தலை, மை சமாதானத்தை இந்த குடும்பத்திற்கு தந்து நீர் வழிநடத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உலக நாடுகளில் ஆண்டவரை இன்றைக்கு குரங்கு அம்மை ஆண்டவரே அநேக இடங்கள் ஏறக்குறைய 108 நாடுகளில் பரவி இருக்கிறது என்று சொல்லப்படுகிறேன். அதனால் அநேக குழந்தைகள் பெரியவர்கள் பாதிக்கப்படுறாங்க. இப்படி தேசத்தில் வராதபடிக்கு காற்றில் வந்தாலும் சீக்கிரமாக அது போய்விடும்படியாக அது தேவை எல்லா மெடிசன்ஸை கண்டுபிடிக்க கர்த்தர் நீர் கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சி கொண்டார். தொடர்ந்து இந்த ஊழியத்தில் இருக்கிறவருடைய அன்பர் சாருக்காக, ஏஞ்சாக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள் மாத்தாள் மரியாளுக்காக, இப்படி சாக்கு சாருக்காக, டீச்சருக்காக, ஜான்சன் சாருக்காக ஜெபிக்கிறோம். நாங்கள் குழுவாக இணைந்து இந்த ஊழியத்தை செய்கிறப்போ இந்த கிருபை இந்த நாளில் எல்லோடு இருந்து ஆண்டவர் வழிநடத்தட்டும். இதை யூடியூப் வழியாக, ஃபேஸ்புக் வழியாக, வாட்ஸ்அப் வழியாக பார்த்து பகிர்ந்து ஆண்டவர் இந்த ஊழியத்தை தாங்குகிற ஜெபிக்கிற எல்லாரையும் கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உம்முடைய தெய்வீக கரம் இந்த நாளில் எங்கள் அனைவரோடு தங்கியிருக்கட்டும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இறைமகனாம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் இந்த நாளில் நம்முடைய ரோடு கொண்டிருப்பதாக. ஆமென். Good.